come to glory to God. வசனம் வாசிப்போம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? ஏசாயா 43:19. புதிய துவக்கத்தை தந்தவர் புது காரியம் செய்வாரே, இதுவரை நடத்தி வந்தவர் இனியும் கைவிட மாட்டாரே. புதிய துவக்கத்தை தந்தவர் புது காரியம் செய்வாரே, இதுவரை நடத்தி வந்தவர் இனியும் கைவிட மாட்டாரே. புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே, புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே. நன்றி பலிகள் செலுத்துவோம், அவர் என்றும் நல்லவரே. துதி பலிகள் செலுத்துவோம், அவர் உண்மையுள்ளவரே. நன்றி பலிகள் செலுத்துவோம், அவர் என்றும் நல்லவரே. துதி பலிகள் செலுத்துவோம், அவர் உண்மையுள்ளவரே. புதிய துவக்கத்தை தந்தவர் புது காரியம் செய்வாரே, இதுவரை நடத்தி வந்தவர் இனியும் கைவிட மாட்டாரே. எந்த பஞ்ச காலத்திலும் உனக்கு விளைச்சலை நிச்சயமே, எந்த பஞ்ச காலத்திலும் உனக்கு விளைச்சலை நிச்சயமே. நீர் வென்றிடும் துறவூரம் வென்றுமே, புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர செய்வாரே. புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர செய்வாரே. நன்றி பலிகள் செலுத்துவோம், அவர் என்றும் நல்லவரே. துதி பலிகள் செலுத்துவோம், அவர் உண்மையுள்ளவரே. நன்றி பலிகள் செலுத்துவோம், அவர் என்றும் நல்லவரே. துதி பலிகள் செலுத்துவோம், அவர் உண்மையுள்ளவரே. ஆமென். வேதத்திலிருந்து சில பகுதிகளை நாம் பார்க்கலாம். இந்த புதிய ஆண்டு 2024 முடிந்து இந்த கடைசியின் இறுதிக்குள்ளே நம்ம நிற்கிறோம். இந்த நாள் வரைக்கும் நம்மளை தேவன் கண்ணின் கருவிழியை போல பாதுகாத்து நம்மளை அப்பா நடத்தி வந்த தேவன் நம்மளை ஜீவனை தப்பி ஜீவனை பாதுகாத்து நம் எல்லா தேவைகளையும் சந்தித்து ஒரு குறைவின்றி நடத்தினார். இனி இந்த 2025 துவக்கத்தில் நாம் இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள 2025வது ஆண்டு பிறக்க போகிறதுக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 2025வது ஆண்டை நாம் நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துவோம். அதற்காக இந்த நேரத்திலும் கூட நாம் வேதத்திலிருந்து சில பகுதியை தியானிக்கலாம். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரித்து கொள்ளுவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 14வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 3வது வசனத்திலிருந்து பார்க்கலாம். கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பாற பண்ணும் அக்காலத்திலே. தேவன் நமக்கு இந்த வருஷத்தில் வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த புதிய வருஷத்துக்கு என்னதுன்னா, கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் முதல்ல மாத்துறன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உன்னுடைய துக்கத்தையும் உன்னுடைய தத்தளிப்பையும் மாத்துறன்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, அடிமைத்தனத்திலிருந்து கடினமான அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்க போகிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் நமக்கு கொடுக்குற இந்த 2025வது வருஷத்துக்குரிய வாக்குத்தத்தம் இதுதான். நம்மளுடைய துக்கத்தை மாற்ற போகிறாரு, நம்மளுடைய அடிமைத்தனத்தை மாற்ற போகிறாரு. தேவன் என்ன பண்ண போகிறாரு, தத்தளிப்பை மாற பண்ண போகிறாரு. நம்ம யாருக்காக, இந்த பாபிலோன் உலகத்து மனிதர்களிடத்தில் அடிமைப்பட்டு நம்ம வேதனைப்பட்டு துக்கப்பட்டு கண்ணீரிட்டு கஷ்டப்பட்டு எத்தனையோ நாட்கள் நம்மளை குட்ட குனிந்து கொண்டு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த போராட்டத்திலிருந்து, இந்த கஷ்டத்திலிருந்து, இந்த வேதனையிலிருந்து
தேவன் நம்மளை விடுவிக்க போறான்னு இந்த வருஷத்துல நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி அவர் விடுவிக்கும் பொழுது நாம சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, ஒடுங்கினவன் ஒழிந்து போனான், பொன்னகர் ஒழிந்து போயிற்றே. ஒடுங்கினவன் ஒழிந்து போனான். அதாவது உலகத்து மனிதன், நம்ம தேவனுடைய பிள்ளைகளை யாரெல்லாம் அடிமைத்தனத்தில் நம்மளை வைத்திருந்தாங்களோ அவங்க என்னவா ஒழிந்து போனாங்க. ஒடுக்கினவன் ஒழிந்து போனான், பொன்னகர் ஒழிந்து போயிற்றே. அந்த வசனத்தை ஆண்டவர் இந்த வருஷத்தில் நம்ம கொடுக்குறார். நம்ம நம்மளை இளைப்பாற பண்ண போகிறோன்னு சொல்கிறாரு, நம்ம துக்கத்தை மாற்ற போகிறோன்னு சொல்கிறாரு, நம்மளுடைய கஷ்டத்தை நீக்க போகிறோன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம தத்தளிப்பை மாற பண்ண போகிறாரு, நம்ம அடிமைத்தனத்திலேருந்து நம்மளை மீட்டெடுக்க போகிறாரு. எவ்வளோ நாட்களுக்குத்தான் தேவனுடைய பிள்ளைகள் ஒடுங்கி 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 எத்தனை நாட்களுக்குத்தான் துன்பத்தையும் கஷ்டத்தையும் வேதனையும், நம்ம எந்த தவறும் செய்யலைன்னா கூட நம்மளை கஷ்டப்படுத்துறத, வேதனைப்படுத்தி துன்பப்படுத்தி நம்மளை காயப்படுத்தி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ இந்த உலகத்து மனிதர்கள், நம்ம கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், இல்லை பிள்ளைகளாக கூட இருக்கலாம், இல்லை உறவினர்களாக கூட இருக்கலாம், யாராக இருந்தாலும் அந்த துக்கத்தையெல்லாம் யாரெல்லாம் துக்கத்தை கொடுக்குறாங்களோ அந்த துக்கத்தையெல்லாம் தேவன் மாற்றி நம்மளை என்ன பண்ண போகிறாரு, இந்த வருஷத்தில் ஒரு இளைப்பாறுதலை நமக்கு தரப்போகிறேன்னு சொல்கிறாரு. ஒடுக்கினவன் ஒழிந்து போனான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வார்த்தை கொடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, கர்த்தர் என்ன பண்ண போறாரா, துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவர்களின் செங்கோலையும் முறித்து போட போறேன்னு சொல்றாரு. தண்டாயுதம் எதுக்குன்னா போருக்கு பயன்படும். அப்போ அந்த தண்டாயுதத்தை கொண்டு யாரெல்லாம் நம்மளை நொறுக்குனாங்களோ அந்த தண்டாயுதத்தை முறித்து போட போறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லை, அவன் என்ன பண்ண போறான், தண்டாயுதத்தை முறித்து போட போறாரு. அது மட்டும் இல்லை, செங்கோலை முறித்து போட போறாரு. 2 காரியங்கள். செங்கோல் ராஜா என்ன பண்ணுவான், செங்கோலை உயர்த்தி என்ன பண்ணுவான், ஆளுகை செய்திருப்பான். அதுபோல் நம்மளை உலகத்து மனிதர்கள் நம்மளை ஆளுகை செய்து நம்மளை என்ன பண்ணுவாங்க, தலைகுனியை வைத்து நம்மளை எப்படி அவங்க ஆண்டாங்களோ அவங்களுடைய அந்த செங்கோலை முறித்து போட போகிறேன், தண்டாயுதத்தை முறித்து போட போகிறேன்னு சொல்லி ஆண்டவர் நமக்காக என்ன பண்ணுறாரு, இந்த நாட்களில் நமக்காக பேசுகிறாரு. அப்போ எத்தனை நாட்களுக்கு இந்த பாரம், எத்தனை நாட்களுக்கு இந்த பிரச்சனை ஆண்டவரை, எத்தனை நாட்களுக்கு இந்த துன்பம், எத்தனை நாட்களுக்கு இந்த கலக்கம் அப்படின்னு சொல்லி கேட்கிற இந்த நேரத்தில் தேவன் நம்மளோடு கூட இடைப்படுகிறார். உன்னை என்ன பண்ண, செங்கோலை வைத்து தண்டாயுதத்தை வைத்து அரசாண்டவர்கள் என்ன பண்ண போகிறாங்க, முறிந்து விழ போகிறாங்க. அவங்க ஆயுதத்தை எல்லாம் நான் முறிக்க போகிறேன், அவங்க ஒழிந்து போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நமக்கு இந்த வேலையில் பேசுகிறார். அது மட்டும் இல்லை, உக்கிரம் கொண்டு ஓயாத அடிமை ஜனங்களை ஓயாத அடிகளாய் அடித்து கோபமாய் சாதிகளை அரசாண்டாங்க. எப்படியா, கோபம் கொண்டு உக்கிரமான கோபம், சாதாரண கோபம் இல்லை, உக்கிரமான கோபத்தை கொண்டு அடித்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஜாதிகளை என்ன பண்ணியிருக்கிறாங்க, அரசாண்டு இருக்கிறாங்க. அவங்களாம் எப்படி ஆக போகிறாங்க, தடுப்பார் இல்லாமல் துன்பப்படுத்தப்பட போகிறாங்க. யாரெல்லாம் நமக்கு துன்பத்தை கொடுத்தாங்களோ அவங்களெல்லாம் தேவன் திரும்பவுமா என்ன பண்ண போகிறாரு, இந்த வருஷத்தில் துன்பப்படுத்த போகிறாரு. யாரெல்லாம் நமக்கு அவதூறு செய்தாங்களோ, யாரெல்லாம் நம்மளை வேதனைப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் நம்ம கஷ்டப்படுத்தினாங்களோ அவங்களையெல்லாம் தேவன் என்ன பண்ண போகிறாரு, இந்த வருஷத்தில் என்ன பண்ண போகிறாரு, அவதூறு செய்தவங்களெல்லாம் என்ன பண்ண போகிறாரு, தேவன் என்ன பண்ண போகிறாரு, கோபமாக இருக்கிறாரு. அவங்கள என்ன பண்ண போகிறாரு, துன்பப்படுத்துகிறவர்கள் நம்ம தடை பண்ணாலும் அவங்க விடாது அவங்கள துன்பப்படுத்தும்படிக்கு தேவன் என்ன பண்ணுவார், விட்டுடுவார். துன்பத்துக்கு அவர்களை என்ன பண்ணுவார், தேவன் ஒப்பு கொடுப்பார். அப்போ நம்மளுடைய துக்கத்தையும் நம்மளுடைய தத்தளிப்பையும் நம்மளுடைய அடிமையாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களையும் மாற்றி என்ன பண்ண போகிறார், தேவன் நம்மளை என்ன பண்ண போகிறாரு, இளைப்பாற பண்ண போகிறாரு. இளைப்பாறுதல் நம்ம இருதயத்துக்கு ஒரு சமாதானத்தை, ஒரு விடுதலையை, நம்ம சரீரத்துக்கு ஒரு ஆறுதலை, விடுதலையை தேவன் என்ன பண்ண போகிறாரு, நமக்கு கொடுக்க போகிறாரு. அப்போ இந்த நாளில் கூட ஆண்டவர் இந்த வருஷத்தில் பேசின வார்த்தை இதுதான். 2024 முடிவுக்குள்ளே நம்ம நிற்கிறோம். 2024 துவக்கத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம், போக போகிறோம். அப்போ தேவன் கொடுத்த வார்த்தை இதுதான். கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் உன் அடிமைத்தனத்தையும் மாற்றி போட்டு உனக்கு என்ன பண்ண போகிறேன், இளைப்பாறுதலை கொடுக்க போகிறேன்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் நம்மளோடு கூட
பேசுகிறார். இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் சேர்ந்து நாம் விசுவாசித்து நம்ம என்ன பண்ணலாம், சுதந்திரித்து கொள்ளுவோம். நம்ம யாரெல்லாம் நம்மளை துக்கப்படுத்தினாங்களோ வேதனைப்படுத்தினாங்களோ அவங்க துக்கப்படுற அளவுக்கு துன்பங்கள் அவங்கக்கிட்ட என்ன பண்ண போகுது, வரப்போகுது. நாம் துக்கப்படுத்தலைனாலும் நமக்கு விரோதமாக எழும்பினவங்க மேலே நாம் எழும்பாட்டாலும் தேவன் சில நபர்களை கொடுத்து அவர்களை துக்கப்படுத்துவார், வேதனைப்படுத்துவார், கலக்கப்படுத்துவார். அப்போ நாம் என்ன பண்ண தேவையில்ல, எதுக்கும் கலங்க தேவையில்ல. இந்த வருஷத்தில் நமக்கு இளைப்பாறுதல் நேரத்தை தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா. ஏசையா 14 அப்பா 3, 4, 5, 6 வசனங்களின்படி தேவாவியானவர் இந்த வருஷத்தில் எங்களை ஆசீர்வதிக்க போகிறீங்க. சோத்திரம். உன் துக்கத்தையும் அப்பா சோத்திரம் ஆண்டவரே சோத்தரிக்கிறேன். உன் துக்கத்தை மாற்ற போகிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. உன்னுடைய அடிமைத்தனத்தை மாற்ற போகிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. இதோ அப்பா சோத்திரம் கர்த்தாவே, உன்னுடைய தத்தளிப்பை மாற பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. அதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே எங்களை இளைப்பாற பண்ண போகிறீங்க. அதற்காக நன்றி. எத்தனை நாட்களுக்கு பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்து நீர் விடுதலை பண்ண போகிறீங்க. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறீங்க ராஜா. உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் இளைப்பாற பண்ண போகிறீங்க. அந்த கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா மட்டுமா எங்களை நடத்தின எபினேசர் இனிமேலும் நீர் நடத்த வல்லவராக இருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மட்டுமாயப்பா உங்களுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க ஜெபிக்க நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபத்தில் நல்ல பிதாவே, ஆமென். Happy New Year. Happy New Year to all. Thank you for watching. Bye Bye.